கோகனட் மில்க் அண்ட் பன்னீர் ரோஸ் வச்சு உங்களோட ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் சூப்பரான, அதுவும் இந்த சீசனுக்கு, இந்த மழைக்கும் இந்த பனிக்கும் ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான ரெமெடி பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மீடியம் சைஸ் முத்தின தேங்காய் எடுத்து அதோட பால் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பன்னீர் ரோஸ். இதுதான் ஒரிஜினல் பன்னீர் ரோஸ். நீங்கள் பன்னீர் தெளிக்கப்பட்ட பன்னீர் ரோஸ் வாங்கக்கூடாது. ஒரிஜினல் பன்னீர் ரோஸ் வாங்கிக்கோங்க. இப்போ ஒரு சில்வர் பாத்திரம் அல்லது கடாயில் இந்த தேங்காய் பாலை சேர்த்துட்டு, இது கூடவே நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு பன்னீர் ரோஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து அப்படியே கொதிக்க விடலாம். அடுப்பை மீடியமாக வச்சு ஒரு 20 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அது நல்லா கலர் மாறும்போது அதை எடுத்து அப்படியே ஃபில்ட்ரு பண்ணிவிடுங்க. ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்க பன்னீர் ரோஸ் தேங்காய் பால் வெது வெதுன்னு இருக்கும்போது ஸ்கேல்ப்புக்கும் ஹேருக்கும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் ஊற விட்டு வெது வெதுப்பான தண்ணியில் ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க. ஷாம்பு யூஸ் பண்ணி அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்க இந்த பன்னீர் ரோஸ் இதழ்களை மிக்சி சாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். இதை நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன். இதை ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணி நல்ல ஒரு ஃபேஷியல் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் ஊற விடுங்க. இது அப்படியே கொஞ்சம் ஆயிலாக தான் இருக்கும். ஏன்னா அந்த கோகனட் மில்கோட க்ரீம் வந்து இதில் இருக்கிறதுனால அப்படியே கொஞ்சம் ஆயில் மாதிரி தான் இருக்கும். ஆனால் சூப்பராக இருக்கும். இந்த சீசனில் வரக்கூடிய ஸ்கின் பிரச்சனைக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் கை, கால், ஃபேஸ் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணிக்கலாம். உதட்டில் போட்டிங்க அப்படின்னா உதடு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். வாஸ்லின் போட்ட மாதிரி. அதை விடவே சூப்பராக இருக்கும். ஹேருக்கு அப்ளை பண்ணும்போது நல்லாவே ஹேர் லாஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. சூப்பராக இருக்கும். அதோட பன்னீர் ரோஸ் மனம் இருக்குது பாருங்கள், அப்படியே மயங்கிடுவீங்க.